நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, நான் மிஷினரிகளை அனுப்புவேன், ஆலயம் இல்லாத கிராமத்தில் ஆலயம் கட்டுவேன், சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்வேன், சுவிசேஷத்தை அறிவிக்க டிவி ஊழியத்தின் மூலமாலாம் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உதவி செய்வேன், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட உதவியாக இருப்பேன்னு சொல்லி பாருங்க. 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நோக்கம் என்ன? தேவன் அதை பார்க்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்பதின் நோக்கம் என்ன? சாலமோன் கேட்கிறதின் நோக்கம், தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற எனக்கு ஞானம் வேணும், ஆண்டவருடைய பொறுப்பை நிறைவேற்ற. அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு டூர் போயிருந்தோம். அப்போ நிறைய பேர் கூப்பிட்டு போகிறோம், 50 பேர் தான் வருவாங்க. வெளியத்துறை தெரிஞ்சவங்க, கேள்விப்பட்டு வருவாங்க. அதில் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார். அப்போ அவர் சொன்னார், உங்கள்கிட்ட ரொம்ப நாள் நான் பேசணுன்னு ஆசையாக இருந்தேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ தான் நான் உங்கள்கிட்ட பக்கத்தில் பார்க்குறேன், பேசுகிறேன். நான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். சொந்த ஊர் 4 மாடி பக்கம்தான். உங்கள் ஊர் பக்கம்தான்னு சொன்னாங்க. எங்கள் ஊர் பக்கம் உள்ள கிராமம், பக்கத்து ஊர் சொன்னாங்க. ஆலடி விளை பக்கத்து ஊர் தான். நாங்கள் அப்படியா, இந்த ஊரில் இருந்தா? ஆமாம், இந்த ஊர் தான் எனக்கு சொந்த ஊர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லணும், மெட்ராஸில் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு அனுபவத்தை சொன்னாங்க பாருங்கள். அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஏழை, ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த சாட்சி கேட்குறேன். அதுக்கு முன்னால் அப்போ ஒரு 30-40 வருஷம் இருக்கும். அப்போது அந்த டைமில் ஒரு 30 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ அவருடைய தகப்பனார் சொன்னார், மகனே, என்கிட்ட இவ்வளோதாப்பா பணம் இருக்குது, இதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணி பிழைச்சிக்க அப்படின்னு ஒரு பணம் கொடுத்தாராம். எவ்வளோன்னு பார்த்தா 500 ரூபா. எவ்வளவு? 500 ரூபா. இன்றைக்கி உங்கள் அப்பா அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? காப்பி செலவுக்கு சரிப்பட்டாது மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவீங்க. 10 லட்சம் தாண்டி கேட்பீங்க. 50 லட்சம் கொடு, அப்போ தான் பிஸ்னஸ் பண்ணு. இப்போ உள்ள பிள்ளைகள், அவர் அப்போ அவர்கிட்ட இருந்தது 500 ரூபா. அந்த 500 ரூபா அந்த காலத்து 500 ரூபா இப்போ பல ஆயிரக்கணக்கான மதிப்பு உள்ளது. அது 500 ரூபா அப்போ பெருசு தான். அந்த 500 ரூபா கொடுத்தார். அதை வாங்கினாராம். அப்பா 500 ரூபா தான் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணேன்?